சனாதனத்துக்கு சமுட்டி அடி அடிச்சது அது கலைஞர் பேனா தானே. ஆரியத்தை தூக்கி எறிஞ்சது இது கலைஞர் பேனா தானே. ஒரு தாழ்த்தப்பட்டவனே நீதிபதி ஆக்கலாம் கையெழுத்து போட்டது இது கலைஞர் பேனா தானே. பிற்பட்ட கமிஷன் வச்சது யார்? கலைஞர் பேனா தானே. மண்டல கமிஷன் அறிக்கை அமுல்படுத்தணும் உத்தரவு போட்டது யார்? கலைஞர் பேனா தானே. தமிழ்நாட்டில் 30 கலெக்டர் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்து கலைஞர் பேனா தானே. இங்க தாழ்த்தப்பட்டவன் பழங்குடியினர் பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டெல்லாம் படிச்சு முதல் குடும்ப பட்டதாரியா வந்து கலெக்டரா தாழ்த்தரா வந்தது காரணம் கலைஞர் பேனா தானே. எப்படி ஆரியம் ஏத்துக்கும்? எப்படி சனாதனம் ஏத்துக்கும்? அந்த பேனா பேனா இல்லைங்க, அது பிஜேபிக்கு வச்ச ஆப்பு. அதனாலதான் எதிர்க்கிறாங்க. கலைஞரின் பேரா நாற்றத்தை எழுதிய பேனா சார் இது. தமிழரின் அடையாளங்களை அழித்த பேனா சார் இது. அசிங்கங்களை எழுதிய பேனா. கொச்சைத்தனமான வசனங்களை செக்ஸ் வசனங்களை எழுதிய பேனா சார் இது. அதாவது தமிழை போற்றி எழுதுகிறேன் என்ற பெயரில் தமிழனை கொச்சைப்படுத்தி எழுதிய பேனா அந்த பேனா சார். ஒரு முதல்வர் சொல்ற பேச்சா சார்? நமிதாக்கு நல்ல இதுதான் இருக்கு, எப்படி இந்த உடம்பு வச்சு இந்த அம்மா ஆடுறாங்கன்னு தெரியல, நானே மயங்கிட்டேன்றது ஒரு முதல்வர் பேசுற பேச்சா அது? இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு ஆண் வரணுன்ற நிலை இருந்த பொழுது தன்னுடைய சொந்த மகன் ஸ்டாலினுக்காக அந்த விதியை திருத்தி எழுதிய பேனா தான் இந்த பேனா. கீழ்வன்மேனியில படுகொலை நடந்தது, அந்த படுகொலைக்கு எதிராக ஏதாவது இந்த பேனா எழுதியிருக்குமா சார்? பஞ்சமி நில மூலப்பத்திரம்லாம் இன்னைக்கு பேசுறோம்ல, அதை கொளுத்துனது இந்த பேனா தானே. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் ஒரு 17 பேரோ 18 பேரோ சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த சுற்றுறதுக்கு ஆணைப்பட்டது எந்த பேனா? இந்த பேனா தானே. அப்படின்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருந்தா மேலவளவு முருகேசன் கூட 7 பேர் செத்துருக்க மாட்டாங்க கழுத்தெடுத்து. என் சமூகத்தை, இந்த பறையர் சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட மக்களை நேரடியாக பாதித்தது இந்த பேனா. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு எழுதினார்ல, அந்த மானங்கட்ட பேனா சார் இது. மாணவர் கிளர்ச்சி இருக்குல்ல, அந்த கிளர்ச்சியை தனக்கான போராட்டமா எழுதி கொண்டது இந்த திருட்டு பேனா. இந்திக்காக நாங்கள் உயிர் கொடுத்தவர்கள்னு ஒரு மயிரும் இவங்க கொடுக்கல. நீதிமன்றத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுக கழகத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு அஃபிடவிட் எழுதி கொடுத்தது தான் இந்த பேனா. அப்போ எப்படி இந்த பேனா வந்து தமிழகத்துக்கு நல்லது செஞ்சுருந்தோம்? காவிரி நீர் பிரச்சனை இல்லை, நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்தது தான் இந்த பேனா. என்ன பெரிய மலைக்கு கீழ்ச்சிச்சு இந்த பேனா தமிழருக்கும். நீட் தேர்வுக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது எந்த பேனா? இந்த பேனா. நீட்டுடன் ஆய்வு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது எந்த பேனா? கருணாநிதி விட்டு சென்ற பேனா. இப்போ டில் டேட், இன்னைய தேதியில விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட அந்த டெல்டா பகுதியில் நிலக்கரி இருக்குதான்னு தோண்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது எந்த பேனா? கருணாநிதி விட்டு சென்ற பேனா. இன்றைக்கு எவனெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவனுக்கான ரெமடியை அந்த அம்பேத்கரின் பேனா தான் எழுதி வைத்தது. இந்த பேனாவை மாத்திட்டு அம்பேத்கரின் பேனா எங்க வைப்புமா? ஏன்னா ஒப்பன் உபயோகித்த பொருளை வந்து நீ செய்யறது கூட என் காசுல கட்டணும்னா எங்க அப்பனா உங்க அப்பனா? அது இந்த 89 கோடிங்கிறதெல்லாம் எல்லாரும் நிக்கிறான். சரி, என்ன மயில பிடிச்சிட்டு அந்த பேனா 81 கோடிக்கு நம்ம காசுல வைக்கிறதுக்குன்னு அந்த ஒற்றை புள்ளியில தான் எல்லாரும் நிக்கிறான்.